வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுவிட்சர்லாந்து பல நாட்டை சேர்ந்து உருவாக்கிய ஒரு இடமா தான் இப்போ சுவிட்சர்லாந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வாழ்றவங்களோட சரிசமமா வெளிநாட்டவர்களும் இப்போ வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில இப்போ புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று கிளம்பி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவிஸ்ல வசிக்கின்ற வெளிநாட்டவருக்கு எதிராக ஒரு சில துண்டு பிரசுரங்கள் எல்லா இடமுமே வீசப்பட்டு வருது. மேலும் சோசியல் மீடியாலையும் அது சம்பந்தமா நிறைய பேர் பேசி கொண்டு வராங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அந்த துண்டு பிரசுரத்துல என்ன இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவுஸ்லாண்டர், அதாவது ஃபாரினர்ஸ் நீங்க இந்த நாட்டுக்கு இல்லீகலா இருக்கிறீங்க. நீங்க வந்த பிறகுதான் இந்த நாடு இவ்வளவு அசுத்தமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் கூடி இருக்கு. உங்களை எல்லாரையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற சொல்லித்தான் தாங்க முதலில் வாக்களித்தது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த வாக்கெடுப்பு நடந்திருக்குது. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு அந்த வாக்கெடுப்பு நடந்தது. அதாவது ஒரு ரெஃபரண்டம் உருவானது. அதுல 50க்கும் மேலானவர்கள் யாண்டு தான் அதுக்கு வாக்களித்தவங்க. அதாவது வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி, அதாவது வர வேண்டாம்னு சொல்லல, வர்ற வீதத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி எல்லாருமே யாண்டு தான் வாக்களிச்சவங்க. அதாவது அது எத்தனை வீதத்துல வென்றன்னு பாத்தீங்கன்னா 50% மேல வீதத்துல வென்றிருக்கு. கிட்டத்தட்ட 19,000 வாக்குகள் வித்தியாசத்துல யாண்டு அது வெற்றி பெற்றது. அப்படி இருந்தும் சுவிஸ் அந்த ரெஃபரண்டம் நடைமுறைக்கு கொண்டு வரல. அதுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா, சுவிஸ் நாட்டுல இருக்கிற பல பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு தேவைப்படுற நிறுவனங்களா இருக்கட்டும், சரி, அவங்களோட ஒரு பெரிய ஒரு அழுத்தம் உண்டு. அதுல இருந்து தகவல் தெரிவிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேலைக்கு ஆக்கள் தேவைப்படுற பட்சத்துல தங்களுக்கு இங்க சுவிஸ் நாட்டு வேலைக்கு ஆக்கள் காணான்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து கண்டிப்பா தாங்க எடுத்தே ஆகணும் பண்றதற்காண்டி இப்படி ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்ததாகும் சுவிஸ் அரசாங்கத்துக்கு. அதனால அந்த ரெஃபரண்டம் முழுசா நடைமுறைக்கு வரையிலன்னு சொல்லி செய்திகள் தெரிவிக்குது. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூறுற மாதிரி எல்லா வெளிநாட்டவர்களையும் அவங்க கூறையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தனியா ஐரோப்பால இருந்து வந்தவங்களை மட்டும்தான் குறி வச்சு கூறியிருக்காங்க. அந்த கொடிகளை பாத்தீங்கன்னா தெரியும், அதுல இருக்க நாடுகளை. அதுல பிரான்ஸ், ஜெர்மன், போலாந்து, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற அப்படியான நாடுகள் மட்டும்தான் அதுல இருக்குது. இதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த யூரோப் நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறவங்க குறி வச்சிருக்காங்க. அந்த ஏதிலிகள், அதாவது அசூல் அடிக்கிறவங்க இதுல அவங்க மென்ஷன் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா கருத்தில் எடுக்கல. ஏன்னா அவங்க நாட்டு ஒரு பிரச்சனை என்ற காரணத்தால தான் அகதிகளா வருவாங்க. ஆனா இந்த யூரோப் நாடுகள்ல இருக்கிறவங்க அப்படி இல்லை. அவங்களோட நாட்டுல பணம் சம்பாதிக்க முடியாதுன்ற காரணத்துக்காண்டி தான் சுவிஸுக்குள்ள வருவாங்க. சோ அவங்களை தான் மெயினா இதுல கூறியிருக்காங்க. இதுல மட்டும் தெரிவிச்சிருக்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 78% சுவிசாக்கள் சொல்லியிருக்கிறேன். பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் தான் தங்களோட அழகான நாட்டை இப்படி கெடுத்ததாகவும், முந்தைய ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்துக்குள்ள தாங்கள் இருந்ததாகவும், இப்ப வெளிநாட்டவர்கள் அதிகம் வந்தபடியா தங்களோட கலாச்சாரம் சீரழிவா வந்துட்டுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றும் இந்த துண்டறிக்கை யாராருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கூடுதலா அந்த ஊடகத்துல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் அப்படியானவங்களுக்கு எல்லாம் இந்த துண்டறிக்கை போய் சேர்ந்திருக்கு. மற்றும் சமூக ஊடகத்துல இப்ப நிறைய பேர் இந்த துண்டறிக்கை சம்பந்தமா ஆலோசிச்சு கொண்டிருக்காங்க. அதாவது தங்களோட கருத்துக்களையும் மாறி மாறி தெரிவிச்சு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மற்ற இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த துண்டறிக்கை சம்பந்தமா யாருமே இன்னும் புகார் சொல்லல. அதாவது இதுக்கு எங்களுக்கு எதிராகத்தான் இதை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டவரோ யாருமே இது வரைக்கும் எந்த புகாரும் செய்யலன்னு சொல்லி போலீசார் சொல்லியிருக்காங்க. மற்றும் சூரிச் போலீசார் இந்த விசாரணையை இப்பதான் தொடங்கி இருக்கிறதாகவும், மற்ற மாநிலத்தை சேர்ந்த போலீசாருக்கு இதை பற்றி இன்னும் தகவல் தெரியவில்லைன்னு சொல்லியும் அவங்களோட கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த துண்டு பிரசுரத்துல பெயர் விவரங்கள் எதுவுமே இல்லாதபடியா, இப்ப யார இதை நடத்துறது, இந்த ஒரு அமைப்பு நடத்துவா இல்லாட்டி எந்த ஒரு குழு நடத்துதுன்னு சொல்லி எந்த டீட்டெயிலுமே இல்லாதபடியா இப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி இன்னும் அவைக்கு அந்த முடிவா தெரியல வேண்டபடியா போலீசாரும் வெயிட் பண்ணி பார்த்து வந்துருக்கிறாங்க. இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருப்பினும் தெரியாது. வெளிநாட்டவர்கள், அதாவது மெயினா யூரோப்பியன் நாடுகளை சேர்ந்தவர்களை குறி வச்சு இந்த பிரச்சனை தொடங்கி இருக்குது. ஸோ வருங்காலத்துல இது எங்களுக்கும் நடக்கலாமா? அதாவது எங்கள் நாட்டை சேர்ந்தவர்களா எதிரிகளாக இங்க குடியேறியவர்களுக்கும் இப்படியான பிரச்சனை நடக்கலாமான்னு தெரியல. அப்படி ஒரு வெளிநாட்டவர்களால தான் இந்த நாடு பழுதா போகுதா அப்படி என்று நிக்கிறீங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றது பாத்தீங்கன்னா, இது போன்ற சுவாரஸ்யமான சுவிஸ் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சு கொள்ளணுமாண்டா நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் மேலும் வீடியோக்கள் போடுறதுக்கு இன்னும் சுகமா இருக்கும். என்னடா ஒரு மோட்டிவா அடுத்த வீடியோ போட்டு கொண்டு போகலாம். சோ மேலும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள்ட்ட. நன்றி, வணக்கம்.